ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் வந்து ஃபலாஃபலுங்க. இந்த ஃபலாஃபல் வந்து ரொம்ப நாளா வந்து என் பையன் வந்து என்ன ஸ்கூல்ல வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. செஞ்சு கொடு, செஞ்சு கொடுன்னு சொன்னா, பட் ஃபலாஃபல் எப்படி இருக்கும்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு கடையில வந்து போயிருந்தபோது வந்து ஆர்டர் பண்ணேன் ஃபலாஃபல். ஃபலாஃபல் வந்து 12 தரம்ஸ்ன்னு வந்து சொன்னாங்க. அது கூட வந்து 12 பீசஸ் வரும்ன்னு சொன்னாங்க. பால்ஸ் மாரி இருக்கும். இது கூட மயோனைஸு, அப்புறம் சாஸு, அப்புறம் வந்து ஹம்மூஸ் குடுத்தாங்க. அது கூட வந்து இந்த சாலட் வந்து யூசுவலாவே குடுப்பாங்க. இது கூட குபுஸ் வந்து குடுத்தாங்க. இந்த இது வந்து இந்த ஃபலாஃபல் இந்த லட்டு மாரி இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து உள்ள வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சுங்க. சரி வந்து நம்ம மயோனைஸ் கூட சாஸோட டச் பண்ணி சாப்பிட்டேன். பட் சாப்பிடும்போது வந்து நம்ம ஊர் பருப்பு வடை மாரி தாங்க இருந்துச்சு. இதுக்கு ஆக்சுவலா என்ன பேஸ் வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற சிக் பீஸு அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து புதினா, மல்லி இலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வந்து அரைச்சு லட்டு மாரி பண்ணி எண்ணெயில முக்கி எடுத்துருக்கோம். இது கூட வந்து குபூஸோட இது பியூர் வெஜ்ஜுங்க. இந்த குபூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னா ரொம்ப லேஸா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மயோனைஸோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து இந்த மாரி சப்பாத்தி மாரி தான் இருக்கும். பட் ஏன்னா இது வந்து அடுப்புல சுட்டு எடுக்கிற இங்க ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ங்க. எங்க போனாலும் கண்டிப்பா வந்து குபூஸ் இருக்குங்க. சரி குபூஸோட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வெறுமனே சாப்பிடும்போதே டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா சரி சும்மா வந்து இது கூட குபூஸ் குடுத்துருக்காங்க. சரி வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. ஓகேங்க. ஆனா என்ன 12 பீசஸ்லாம் சாப்பிட முடியல. ஒரு 4 பீஸ் சாப்பிட்டபோதே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்சல் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு பருப்பு வடை மாரி தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. நீங்களும் இந்த இது ஃபலாஃபல் வந்து சாப்பிட்டுருக்கீங்க, இல்ல செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமோட டிஷ் தான். சிக் பீஸ்ல செய்ற ஒரு டிஷ்.